அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலாவுடைய பாதையில் தியாகம் செய்த எந்த அடையாளமும் இல்லாத நிலையில் ஒருவன் அல்லாஹு தாலாவிடம் வந்தால் அவன் தன்னுடைய தீனில் குறைவுள்ள நிலையில் அல்லாஹு தாலாவை சந்திப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தியாகத்துடைய அடையாளம் என்பது அல்லாஹு தாலாவுடைய பாதையில் சென்ற சமயம் அவருடைய உடம்பில் ஏதேனும் ஒரு காயத்தின் வடு ஏற்பட்டிருப்பது அல்லது அல்லாஹு தாலாவின் பாதையில் படிந்த புழுதி அல்லது பணிவிடை போன்றவைகளினால் உடம்பில் ஏற்பட்ட அடையாளங்கள் போன்றவை என்பதாகும். உங்களில் ஒருவர் சிறிது நேரம் அல்லாஹு தாலாவின் பாதையில் நிற்பது தமது இல்லத்தில் இருந்து கொண்டே வாழ்நாள் முழுவதும் செய்யும் நற்செயல்களை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹஸ்ரத் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு ஜமாத்துடன் அனுப்பி வைத்தார்கள். அன்று ஜும்மாவுடைய நாளாக இருந்தது. ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழர்கள் அனைவரும் அதிகாலையிலேயே புறப்பட்டு விட்டனர். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜும்மா தொழுதுவிட்டு பிறகு தமது தோழர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியவர்களாக தங்கிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜும்மா தொழுது முடிந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்தார்கள். காலையில் உமது தோழர்களுடன் செல்லாமல் ஏன் தங்கிவிட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவியதற்கு, நான் தங்களுடன் ஜும்மா தொழுதுவிட்டு புறப்பட்டு சென்று அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று விரும்பினேன் என்று பதிலளித்தார்கள். பூமியில் உள்ள அனைத்தையும் நீர் செலவிட்டாலும் காலையில் சென்ற உமது தோழர்களுக்கு நன்மையை போன்று பெற்றுக்கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத்தை அல்லாஹு தாலாவின் பாதையில் புறப்பட கட்டளையிட்டார்கள். யா ரசூலுல்லா, நாங்கள் இப்பொழுது இரவிலேயே செல்ல வேண்டுமா அல்லது இரவில் தங்கி காலையில் செல்லலாமா என்று வினவியதற்கு, சுவர்ண தோட்டங்களில் ஒன்றில் இன்றைய இரவை கழிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹு தாலாவின் பாதையில் இரவை கழிப்பது சுவர்ண தோட்டத்தில் இரவை கழிப்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அமல்களில் சிறந்த அமல் எது என்று ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவியதற்கு, உரிய நேரத்தில் தொழுதல், பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளுதல், பிறகு அல்லாஹு தாலாவின் பாதையில் தியாகம் செய்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.